இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவரலையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நட்பொழுதிலே சிவப்பரம்பருடைய திருவருள் கருணையின் காரணமாக தாயுமான சுவாமிகளுடைய குருபூசை நன்னாளிலே தாயுமான சுவாமிகளுடைய சைவ வாழ்வியல் சார்ந்த தமிழ் சார்ந்த சிந்தனைகளை சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே நாகப்பட்டினம் மாவட்டத்திலே திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகிற வேதாரண்யத்தில் பிறந்தவர் இந்த தாயுமான சுவாமிகள். திருமறைக்காடு என்று சொல்லப்படுகிற தலம் ஒரு அற்புதமான தலமாக இருக்கிறது. அந்த திருமறைக்காட்டிலே சமணர்களினால் பூட்டப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய கதவை அப்பரும் சம்பந்தரும் திறக்க மூடப்பாடியிருக்கிறார்கள். அந்த திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகிற வேதாரண்யத்தில் தாயுமானவர் அங்கே அவதாரம் செய்கிறார். இவருடைய தந்தையார் கேடிலியப்பர், அவருடைய தாயார் கேசவல்லி. அங்கே கேடிலியப்பருக்கும் கேசவல்லிக்கும் மகனாக அவர்கள் செய்த அருந்தவத்தின் பயனாக தாயுமானவர் வந்து உதிக்கிறார். இவர் சிறுபராயத்திலிருந்தே தந்தையார் கல்வியறிவிலே உயர்ந்தவர், அரச சபையிலே அரச உத்தியோகம் பார்க்கிறார். கல்வி பின்னணி மிக்க குடும்ப சூழலிலே வாழ்பவர். இவர் சிறுபராயத்திலிருந்தே கல்வியில் நாட்டம் கொள்ளுகிறார். அந்த கல்வியில் மொழி புலமையில் சிறந்தவராக விளங்குகிறார். தாயுமானவர் தமிழ் மொழி வடமொழி ஆகிய இரு மொழிகளிலே புலமை பெற்றிருக்கிறார். சைவமும் தமிழும் என்னிரு கண்கள் என்று நாவலர் பெருமான் சொல்வது போல எங்களுடைய சைவ தமிழிலே நாங்கள் உயர்வு பெற வேண்டுமானால் தமிழ் மொழியும் வடமொழியும் சிறப்பாக இருக்கிறது. எங்களுடைய சைவ சமயத்திலே ஆகமும் சார்ந்த விடயங்கள் எல்லாம் வடமொழியிலே இருக்கிறது. தாயுமானவரும் தமிழ் மொழி வடமொழி ஆகிய இரு மொழிகளிலே புலமை பெற்றிருந்தார். தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரச கணக்காளராக பணிபுரிந்தார். இவருடைய தந்தையும் அந்த அரச சபையிலே அரச கணக்காளராக பணிபுரிந்திருக்கிறார். தந்தைக்கு பிற்பாடு தாயுமானவர் அந்த திருச்சிராப்பள்ளியை அரசாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரச கணக்காளராக பணிபுரிந்தார். ஒரு நாள் அரச சபையிலே அரசர்கள் மந்திரிகள் கூடியிருக்கிறார்கள். அரச சபை கூடுகிறது. இவர் முக்கிய கணக்காளர் அல்லவா, அந்த அரச சபையிலே ஒரு முக்கிய பிரதானியாக அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது அங்கே அரச சபை கூடுகிற பொழுது முக்கியமான ஆவணம் ஒன்றை அரச சபையில் இவரை கையினால் கசக்கி போட இவர் தன்னிலை மறந்து அந்த இறைவியுடன் ஒன்றி போய் இருக்கிறார். அந்த அரச சபையிலே அரச சபை கூடுகிற பொழுது அங்கே முக்கிய ஆவணம் ஒன்றை தன்னுடைய கையினாலே கசக்கி போடுகிறார். இவர் அப்படி ஏன் கசக்கி போடுகிறார் என்றால், அவர் அங்கே அன்னையாகிய சக்தியுடன் அங்கே இரண்டர கலந்திருக்கிறார். தன்னிலை மறந்து இறைவியுடன் ஒன்றி போய் இந்த காரியம் செய்வதை அறியாத சபையினர் அரசனுக்கும் அரசிக்கும் அவமரியாதை என்று அவதூறாக பேசினார்கள். அங்கே தாயுமானவர் தன்னிலை மறந்து அந்த அரச சபையிலே ஒரு முக்கியமான ஆவணத்தை தன்னுடைய கைகளினாலே கசக்கி போடுகிறார். இந்த சம்பவத்திற்கு அங்கே இறை சக்தியாகிய அன்னையினுடைய சம்பந்தம் இருக்கிறது. அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்பதை அந்த அரச சபையிலே இருந்த யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அவர் முக்கிய ஆவணத்தை கசக்கி விட்டார், நாசம் செய்து விட்டார். அரச சபையை அவமதித்து விட்டார், அரசனை அவமதித்து விட்டார், அரசியாரை அவமதித்து விட்டார் என்று அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அவமரியாதையாக பேசினார்கள். ஆனால் அங்கே இறை சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது, இறை கைங்கரியமான செயல் ஒன்று நடந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் திருவானைக்கு அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அம்பாளினுடைய ஆடையில் நெருப்பு பற்றியதை சிவாச்சாரியார்கள் கவனிப்பதற்குள் தாயுமானவர் நுழைந்து தம் கையால் கசக்கி அந்த நெருப்பை அணைத்தார். அங்கே திருவானைக்காவிலே விட்டிருக்கிற அகிலாண்டேஸ்வரி கோயிலே அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய
ஆடையிலே நெருப்பு பற்றுகிறது. அந்த தீ பற்றுகிற பொழுது அது சிவாச்சாரியார்கள் கவனிப்பதற்கு முன்பாக தாயுமானவர் நுழைந்து தம் கையால் கசக்கி அந்த நெருப்பை அணைத்ததை சிவாச்சாரியார்கள் காண்கிறார்கள். இந்த தாயுமானவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அரசபையிலே முக்கியமான ஒரு கூட்டத்திலே இருக்கிறார். அரசபை கூடிக்கொண்டிருக்கிறார். அந்த அரசபையிலே அரச முக்கியமான ஆவணம் ஒன்றை அங்கே கசக்கி எறிந்து விடுகிறார். ஆனால் அவருடைய நினைப்பு இறை நினைப்பாக இருந்திருக்கிறது. இறை சக்தியாகிய அகிலாண்டேஸ்வரி அன்னையோடு இணைந்திருக்கிறார். இவர் தன்னுடைய அகக்கண்ணினாலே அந்த காட்சியை காணுகிறார். அன்னையினுடைய ஆடை தீப்பற்றி எறிகிறதல்லவா? அந்த அன்னையினுடைய ஆடையை அங்கே பற்றி எறிகிற தீயை அணைப்பதற்காக இந்த அரச ஆவணத்தை கசக்கி போடுகிறார். அங்கே அன்னையினுடைய பற்றிய தீ அங்கே நின்று விடுகிறது. இந்த செயலை திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி ஆலயத்திலே இருக்கிற சிவாச்சாரியார்கள் காணுகிறார்கள். இந்த தகவல் வெளியே போகிறது. ஆனால் தாயுமானவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? அரசபையில் அல்லவா இருக்கிறார். ஆனால் அங்கு அன்னையினுடைய ஆடையிலே தீப்பற்றுகிற பொழுது அவர் அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைந்து அன்னையினுடைய சன்னிதானத்துக்குள்ளே நுழைந்து அந்த தீயை அணைத்திருக்கிறார். இதை சிவாச்சாரிய பெருமக்கள் கண்டனர். அவர்கள் உடனே ஓடோடி வந்து நடந்ததை கூற தாயுமானவருடைய சக்தியை புரிந்து கொண்டு அரசன் வியக்கிறான். இப்பொழுது அரசபையிலே அவனை அவமதித்து பேசுகிறார்கள். அரசன் என்றும் பார்க்கவில்லை, அரசி என்றும் பார்க்கவில்லை. இந்த மிகப்பெரிய உயர்ந்த அவையிலே தாயுமானவர் அந்த ஆவணத்தை கசக்கி விட்டார். அவர் இந்த பதவிக்கு பொருத்தமற்றவர், அந்த அரசபைக்கு பொருத்தமற்றவர். அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அங்கே பலர்கள் பல குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் நடந்த சம்பவம் வேறு. அங்கே அன்னையினுடைய ஆடையிலே தீப்பற்றுகிறது. அந்த தீயை தாயுமானவர் அணைத்திருக்கிறார். இதுதான் இறை சக்தி, இறை கைங்கரியமான செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அரசனும் தாயுமானவருடைய இறை சக்தியை, அந்த தெய்வ சக்தியை உணர்ந்து கொள்ளுகிறார். அங்கே அரசன் தாயுமானவரை போற்றி பணிந்து வழங்குகிறார். தாயுமானவர் தம்முடைய எளிய பாடல்கள் மூலம் தமிழ் சமய கவிதைக்கு ஒரு தூணாக இருந்திருக்கிறார். அங்கே பாரதியார் பிற்காலத்திலே எளிய தமிழ் கவிதைகளை பாட இவர் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் என்பதை தமிழ் ஆய்வாளர்கள் சொல்வதுண்டு. இந்த அரசபையிலே முக்கிய கணக்காளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அல்லவா? அவருடைய நினைப்பு இறை நினைப்பாக இருக்கிறது, இறை சக்தியினுடைய வடிவமாக இருக்கிறது, இறை அம்சமாக இருக்கிறது. அவர் அந்த அரச பணியை துறக்க முடிவு செய்கிறார். இந்த தாயுமானவருடைய ஆண்டு 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த தாயுமான சுவாமிகள் என்ற பெரியார் திருமறை காட்டிலே சைவ வேளாளர் குலத்திலே கேடிலியப்பருக்கு 2வது மகனாய் பிறந்திருக்கிறார். அங்கே அந்த அரசனுடைய அரசபையிலே கணக்காளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த புலமையோடு இருந்தவர் தன்னுடைய வாழ்வியல்லே துறவற வாழ்வை அங்கே ஆரம்பிக்கிறார். அந்த அரசபையிலே கணக்காளராக பணியாற்றி கொண்டிருந்த அவர் அந்த பதவியை விட்டு துறவற வாழ்க்கைக்குள்ளே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க முடிவு செய்கிறார். நாயக்கர் இறந்த பின்பு அரசி மீனாட்சி தன்பால் காட்டிய முறையற்ற அன்பு காரணமாக ஒரு நள்ளிரவு ஊரை விட்டு ஓடுகிறார். ராமநாதபுரத்தில் தன் தமையனோடு இருந்தார். அங்கே அவர் கட்டாயப்படுத்தியதால் மட்டுவார் குழலி என்ற பெண்ணை மணந்து கொள்ளுகிறார். அங்கே கனக சபாபதி என்னும் ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுக்கிறார். அங்கே குறிப்பிட்ட காலத்திலே அவருடைய மனைவியார் மறைந்து போகிற பொழுது அவருடைய மனம் சிந்தனை எல்லாம் துறவரம் நோக்கி செல்லுகிறார். அங்கே யோக ஞானங்களில் சிறக்க துறவு பூண்டுகிறார். சைவ சித்தாந்தமாகிய தத்துவங்களை கற்று அறிந்து கொள்ளுகிறார். அங்கே சித்தாந்தம் அத்வைதமாகிய நிலைக்கும் ஒரு வகை சமரசம் கண்டவராக இவரை சொல்லுகிறார்கள். உபநிடத கருத்துக்களை மற்ற ஞான நூல்களின் உட்பொருள்களையும் மிக தெளிவாகவும் தமிழிலே பாடியிருக்கிறார். மிகச் சிறந்தொரு
புலமை மிக்கவராக இந்த தாயுமானவரை பார்க்கிறோம். அவருடைய பராபர கன்னி பாடலிலே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவோ அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சொல் பாடுகிறார். இந்த உலகியல்லே அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும், அது அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று பாடுகிறார். அந்த பராபர கன்னி பாடல் மிக முக்கியமான பாடல். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று பாடுகிறார். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. நாங்கள் உள்ளத்திலே, அங்கே பூசலார் பெருமான் உள்ளத்திலே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தரல்லவா. எங்களுடைய அகத்திலே இருக்கிற இறைவனை நாங்கள் வழிபாடு செய்வதற்கு அன்பு முக்கியமாக இருக்கிறது. அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று பாடுகிறார். அந்த அவருடைய பராபரி கண்ண பாடல்கள் முக்கியமாக இருக்கிறது. பொய்யுலகும் பொய்யறிவும் பொய்யுடனும் பொய்யனவே மெய்யனினை மெய்யனவே மெய்யுடனே காண்பேனா கான் என்று அங்கே காண்பேனா கன்னியிலே பாடுகிறார். பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடலும் பொய்யனவே, நாங்கள் இந்த அழிந்து போகக்கூடிய உடல் என்று அனைத்தையும் விட்டு செல்லக்கூடிய இந்த மாய உலகு அனைத்தையும் நாங்கள் உண்மை என்று வாழுகிறோம். பொய்யுலகும் பொய்யுறவும் பொய்யுடனும் பொய்யனவே மெய்யனினை மெய்யனவே மெய்யுடனே காண்பேனோ என்று அங்கே பாடுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாயுமானவர் தன்னுடைய வாழ்வியல்லே துறவர நிலைக்கு உள்ளே போகிறார். யோக நிலையிலே சித்தி அடைந்தவராக இருக்கிறார். அவர் அங்கே அரச சபையிலே, அங்கே அரசனோடு இருந்த அரச சபையிலே அன்னை சக்தியினுடைய அருளினாலே இரண்டரை கலந்து தன்னிலையும் மறந்து அந்த செயலை நடாத்தி இருக்கிறார். அப்பொழுதே அவருக்கு இறை ஞானம் அங்கே கைவர பெற்றிருக்கிறார். அவர் தன்னுடைய அந்த அரச பதவியை துறந்து திருமூலர் மரபிலே வந்த திருச்சிராப்பள்ளியை சார்ந்த மகுனகுரு என்பவருடன் உபதேசம் பெற்று துறவு பூணுகிறார். தாயுமானவருடைய குருவாக மௌனகுரு இருக்கிறார். அவர் திருமூலருடைய மரபிலே வந்தவர், சித்தர் மரபிலே வந்தவர். திருமூலர் பெருமான் 3000 பாடல்களை, திருமந்திர பாடல்களை அருளி எங்களுக்கு தந்திருக்கிறார். மிக உயர்ந்த பாடல்கள், தமிழ் வேதம் என்று போற்றப்படுகிற உயர்ந்த பாடல்கள். அந்த திருமூலர் மரபிலே வந்த திருச்சிராப்பள்ளியை சார்ந்த மௌனகுரு என்பவருடன் உபதேசம் பெற்று துறவு பூணுகிறார். தவநெறியில் சிறந்து விளங்கிய தாயுமானவர் பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை பாடி வழிபட்டார். இறுதியிலே ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் என்னும் ஊரிலே அவர் இறைவனோடு சமாதி அடைந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தாயுமானவ சுவாமிகளுடைய திருப்பாடல் திரட்டு என்னும் நூலில் 56 தலைப்புகளில் 1452 பாடல்கள் உள்ளன. அவற்றுள் 771 பாடல்கள் கன்னிகளாகவும் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன. இவருடைய பராபர கன்னி மிகவும் புகழுடையதில் 389 கன்னிகள் இடம்பெற்றுள்ளன. பராபர கன்னியிலே அண்டகோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே என்று பாடுகிறார். அன்றைக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மை அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அன்னையினுடைய ஆடை தீப்பற்றுகிற பொழுது அந்த ஆடையினுடைய தீயை அணைக்கிறார். அங்கே அரசபையில் இருந்து கொண்டு அன்னையினுடைய ஆலயத்திலே அந்த சம்பவத்தை செய்கிறார். அன்றைக்கு அவர் யோகம் கைவர பெற்றிருக்கிறார், யோக நெறி பாய்க்க பெற்றிருக்கிறார். அந்த சித்தர் மரபிலே ஒரு முக்கியமானவராக போற்றப்படுகிறார். அங்கே திருமூல நாயனாருடைய மரபில் வந்த மௌனகுருவினுடைய சீடராக மாறுகிறார். அண்ட கோடி புகழ்காவை வாழும் அகிலாண்ட நாயகியின் அம்மை என்று பாடுகிறார். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் புகழ்ந்து ஆளுகிற அற்புதமான நாயகி, அகிலாண்ட நாயகி அம்மை என்று தாயுமானவர் பாடுகிறார். 1736 ஆண்டு துறவு பூண்ட தாயுமானவரை ஒரு சித்தர்கள் என்கிறார். என்ற சித்தர்களுக்குரிய அனைத்து அம்சங்களும் இவரிடத்திலே இருக்கிறது. அங்கே அரசபையில் இருந்து கொண்ட அன்னையினுடைய ஆலயத்திலே அன்னையினுடைய ஆடையினுடைய தீயை அணைத்தார் அல்லவா. அவர் தாயுமானவர் சித்தருக்குரிய அம்சம் இருக்கிறது, சித்தர் என்று போற்றப்படுகிறார். இவர்
சமரச சன்மார்க்க நெறியை பரப்பி இருக்கிறார். தாயுமானவர் பங்கை பின்பற்றி அவரால் பரப்பப்பட்ட நெறி சமரச சன்மார்க்க நெறி என்று சொல்லப்படுகிறது. இவரது பாடல்கள் தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என வழங்கப்படுகிறது. தமிழ் மொழியில் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. வடமொழியிலே வேதம் உபநிடதம். அந்த உபநிடதம் போல இவருடைய தாயுமான சுவாமிகளுடைய திருப்பாடல் திரட்டு நூல்கள் தமிழ் மொழியில் உபநிடதம் என்று போற்றப்படுகிற அழைக்கப்படுகிற அளவிலே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் 56 பிரிவுகளில் 1452 பாடல்கள் உள்ளன. மேலும் இவருடைய பாடல்களில் உவமைகளும் பழமொழிகளும் மிகுந்துள்ளதை நாங்கள் படிக்கிற பொழுது கற்கிற பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சினம் அடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று பாடுகிறார். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. எங்களுடைய கல்வியினாலே எங்களுடைய கோபமடங்கலாம், சித்தியினூடாக பல பதவிகளை பெறலாம். ஆனால் எங்களுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், அன்பு நெறியிலே இருக்க வேண்டும், அனைவரோடு அன்புறவு கொண்டு வாழ வேண்டும். அந்த சமரச நெறி அன்பே வடிவாக இருக்கிறார். திருமூலர் சொல்லுகிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிகிலர், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார் என்று போற்றப்படுகிற அந்த அன்பும் சிவமுமாக இருக்கிற இறைவனை வழிபாடு செய்கிறோம். அந்த மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று சொல்கிறார். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே முக்கியமான அந்த பாடலே வருகிறது சமரச நெறி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதும் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இவருடைய பாடல் வருகிறது. இவருடைய தந்தையான கேடிலியப்பர் அந்த அரச சபையிலே பணியாற்றுகிறார். அதன் ஊடாக இவர் அரச தொடர்பு இருக்கிறது, கல்வியறிவை பெற்றிருக்கிறார். அதனூடாக தமிழ் புலமையை பெற்றிருக்கிறார், வடமொழி புலமையை பெற்றிருக்கிறார். இந்த புலமைகள் இவருடைய பிற்கால அந்த நூலாக்கத்திற்கு, தமிழ் புலமைக்கும் தமிழ் கவியாற்றலுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. அந்த காரணத்தின் காரணமாக இவர் மிகச்சிறந்த ஒரு தமிழ் புலமை மிக்கவராக, துறவு பூண்டு சித்த நெறியிலே வாழ்ந்த ஒருவராக நாங்கள் இவரை பார்க்கிறோம். இவர் முக்கியமான ஒருவராக எங்களுடைய சைவ தமிழ் புலத்திலே சித்தர் பரம்பரையிலே மிக முக்கியமான ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். சித்தக்குரிய அனைத்து அம்சங்களும் இவரிடத்திலே இருக்கிறது. இவர் உடைய படைப்புகளிலே அந்த பராபர கன்னி என்று சொல்லப்படுகிற படைப்பு மிக முக்கியமாக இருக்கிறது. அங்கே இவருடைய நூல்களிலே அச்சான தமிழ் நூல்களில் வகைதொகை பட்டியல் என்ற நூலை ஆங்கிலத்தில் ஜூன் மட்டாக் என்றவர் எழுதி வெளியிட்டுள்ளார். ஆங்கிலத்திலும் இவருடைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இவர் அரபு தமிழ் அகராதி குலாம் காதிர் நாவலரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர் அரும்பொருள் விளக்க நிகண்டு, உசித சூடாமணி நிகண்டு, பொதிகை நிகண்டு, பொருட்டொகை நிகண்டு, ஒளவை நிகண்டு என்பன இந்நூற்றாண்டில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையிலே தாயுமானவர் மிக மிக உயர்ந்த ஒருவராக, அன்னையினுடைய அருள் பெற்று துறவு பூண்டொருவராக இந்த தாயுமான சுவாமிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆழ்வார்களை போன்று காதல் துறைகளின் வாயிலாக உயர்ந்த உண்மைகளை உலகிற்கு உணர்த்தினார். கன்னி என்று அழைக்கப்படும் இரண்டடி பாடல் வகையை இவர் கையாளுகிறார். இவரது பாடல்கள் அனைத்தும் தாயுமானவர் பாடல் என்ற நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. சிற்சில இடங்களில் சித்தர் கரத்தை ஒத்து பாடும் இவர் தம் காலத்தில் சமய போராட்டங்களையும் பூசல்களையும் கண்டு மனம் விரும்பி சமரச ஒலியை அதிகம் பரப்பி இருக்கிறார். தேசோம ஆனந்தம், கருணாகரம், பரஞ்சோதி, பரதெய்வம் போன்ற சொற்கள் இவருக்கே உரியவையாக இருக்கிறது. சும்மா இருக்க அருளாய் என்று இறைவனிடம் வேண்டுபவர். இறைவனிடத்திலே நாங்கள் சும்மா இருந்து அருள் கிடைக்க முடியாது. எங்களுடைய மனம் வருந்தி இறைவனிடம் வழிபாடு செய்கிற பொழுதுதான் இறைவனுடைய அருள் கிடைக்கிறது. அங்கே இறை அருளை பெற வேண்டும்,
இறை அருளை பெறுவதனூடாக வாழ்வியல்லே சகல வளங்களையும் பெற வேண்டும். தாயுமானவருடைய பாடல்லே முக்கியமானது எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதும் அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற வகையிலே இந்த உலகிலே இருக்கிற அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மங்களமாக இருக்க வேண்டும். இறை வாழ்வியலை அனைவரும் வாழ்க்கையை நடாத்த வேண்டும். இறை நினைப்பாக, இறை அர்ப்பணமாக, இறை வாழ்வியல் வாழ்வதற்கு இறைவனுடைய அருள் முக்கியமாக இருக்கிறது. இவருடைய தாயுமானவருடைய பாடல்கள் அங்கே சித்தர் கருத்துக்களை ஒத்த இறை உணர்வை சொல்லுகிற தமிழ் உயர்ந்த பாடல்களாக இருக்கிறது. நாங்கள் இந்த வேளையிலே தாயுமானவர் பற்றி சிந்திக்கிறோம். தாயுமான சுவாமிகளுடைய பாடல்களை நாங்கள் கற்கிறோம். தாயுமானவருக்கு அங்கே அன்னை சக்தியானவள் அருள் புரிந்திருக்கிறாள். அந்த தாயுமானவருடைய குருவருள் திருவருள் எங்களுடைய வாழ்வியல்லே கிடைக்க வேண்டும். அந்த ஞானிகள் மகான்களுடைய யோகிகளுடைய அருள் எங்களுடைய வாழ்வியல்லே கிடைப்பது எங்களுடைய வாழ்க்கையின் பெரும் பேராக இருக்கிறது. இந்த வேளையிலே தாயுமான சுவாமிகளை மனமொழி மிகளினாலே அகத்தே வணங்கி கொண்டு அனைவருக்கும் தாயுமான சுவாமிகளுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டு சிவ பரம்பருடையதும் அன்னை பராசக்தியினுடையதும் முருகப்பெருமானதும் திருவருள் அனைவரது வாழ்வியலும் கிடைக்க பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.